வந்து நம்ம ப்ரெட் வச்சு சாண்ட்விச் பண்ண போகிறோம். என்ன சாண்ட்விச்னா பன்னீர் சாண்ட்விச் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். பன்னீர், ஒரு வெங்காயம் பொடிசாக நறுக்கிக்கணும், ஒரு தக்காளி அதையும் பொடிசாக நறுக்கிக்கணும், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, குடமிளகா ஒன்று அதையும் பொடிசாக நறுக்கிக்கணும், கொத்தமல்லி, க்ரீன் சட்னி, கொஞ்சம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா அரை டீஸ்பூன், அப்புறம் பட்டரும் சீஸ், ப்ரெட். அவ்வளோதான். இந்த க்ரீன் சட்னி வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும், ஒரு கைப்பிடி புதினாவும், ஒரு பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் வச்சு கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி ஊற்றணும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுட்டோம். கடாய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நறுக்கி வச்ச வெங்காயம் இது கோல்டன் ப்ரௌன் வரணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். அடுத்து நறுக்கி வச்ச தக்காளி போட்டுரும். ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்து நறுக்கி வச்ச குடமிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, இப்போ எடுத்து வச்ச மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் இது எல்லாத்தையும் போட்டுறோம். இப்போ துருவி வச்ச பன்னீர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இறக்கும் போது கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி இறக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து ப்ரெட்டில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ப்ரெட் எடுத்துருக்கோம். இதில் வந்து முதல்ல வந்து பட்டர் அடுத்து இந்த ஃபில்லிங் எடுத்து இந்த பன்னீர் செஞ்சுருக்கோம்ல அதை எடுத்து இப்போ இந்த பன்னீரை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சீஸ் ஸ்லைஸை அப்படியே சாப்பிட தந்தாலும் சாப்பிடலாம். இல்லைன்னா நம்ம வந்து கிரில் பேனில் டோஸ்ட் பண்ணி இப்போ வந்து நான் வந்து டோஸ்ட் பண்ண போகிறேன். கிரில் பேன் வச்சுருக்கேன். கிரில் நல்லா சூடாயிடுச்சு.
லைட்டாக பட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த ப்ரெட் அதில் வச்சு டோஸ்ட் பண்ணி 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்துக்க போகிறோம். லைட்டாக பட்டர் போட்டுக்கலாம். பன்னீர் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thanks for watching this video. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.